மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகள் விசர்ஜனம் செய்யப்பட்டன. கடந்த திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழா நாடெங்கும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவை முன்னிட்டு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டன. மதுரை மாவட்டத்தில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் விசர்ஜனம் செய்வதற்காக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை பார்வர்ட் பிளாக் கட்சி எம்எல்ஏ கதிரவன், பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் ஹெச். ராஜா ஆகியோர் துவக்கி வைத்தனர். பலத்த போலீஸ் பாதுகாப்போடு விளக்கு தூணிலிருந்து புறப்பட்ட விநாயகர் ஊர்வலம் தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி வழியாக வைகை ஆற்றிற்கு கொண்டு வரப்பட்டு ஆற்றில் கரைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராஜா செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்து மக்களிடையே ஒற்றுமை இல்லாததால் தற்போது இந்து கோவில்களின் தங்கத்தின் விவரங்களை ரிசர்வ் வங்கி மூலம் மத்திய அரசு கேட்டிருப்பதாகவும், கோவிலில் உள்ள தங்கத்தின் மீது கை வைத்தால் அதுவே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிற்கு கடைசி நாள் என்றும் கூறினார். இந்து சமுதாயத்திலேயே ஒற்றுமை இல்லாத காரணத்தால் அரசாங்கம் இந்து கோவில்களை சூறையாடுகின்ற ஒரு எத்தனிப்பானது மத்திய அரசு இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. இந்து கோவில்களில் இருக்கின்ற தங்கத்தினுடைய விவரங்களை மத்திய அரசு ரிசர்வ் வங்கியின் மூலமாக கேட்டிருக்கிறது. இந்து கோவில் தங்கத்தினை அரசாங்கம் கை வைப்பதை இந்து சமுதாயம் ஒரு காலம் அனுமதிக்காது. அதை தொடுவார்களேயானால் அது ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு இறுதி நாளாக இருக்கும் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். கோவை மாநகரில் இந்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பிலும் 300க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பல்வேறு பகுதிகளில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தன. இந்த சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு விசர்ஜனம் செய்வதற்காக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட சிலைகள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அனுமதிக்கப்பட்ட குளங்கள் மற்றும் ஆறுகளில் கரைக்கப்பட்டன. விநாயகர் சிலைகள் ஊர்வலத்தின் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் தவிர்க்க கோவை மாநகரில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருந்தது.